எவ்வளவு களிசடைத்தனமான இழிவான அரசியலை வைகோ மேற்கொள்ளுகிறார் என்பதற்கு இந்த பேச்சு சாட்சி. மதிமுகவை விட்டு விலகியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று மதிமுகவில் சட்டத்திட்டத்தில் ஏதாவது இருக்கிறதா? மதிமுகவை அழிக்க பார்க்கிறவர்கள், கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள், அந்த பட்டியலை வைகோ வெளியிட தயாரா? யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டும், யாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அவரிடத்தில் ஒரு பட்டியல் இருக்கா? திருப்பூர் துரைசாமி, கோயத்தில் இருக்கிற வல்லம் பஷீர் இருவரையும் அவர் சொல்றாரு. திருப்பூர் துரைசாமி மதிமுகவினுடைய அட்சய பாத்திரமாக இருந்தவர். அவர் மேல சில கையாடல் பண்ணிட்டாரு. ஒரு கையாடலும் கிடையாது. அவர் கட்சியினுடைய அவைத்தலைவராக இருந்தார். அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய தொழிற்சங்க மேதை திருப்பூர் துரைசாமி. அண்ணாவின் காலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர். தமிழ்நாட்டில் எம்எல்எஃப் எல்பிஎஃப்க்கு தலைமை தாங்கியவர். திமுகவினுடைய தொழிற்சங்க அமைப்புக்கு பனியன் ஆலை தொழிலாளர் சங்கத்தை நிறுவியவர், நிர்மாணித்தவர், அதை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றவர். இவர் கட்சி தொடங்கியதற்கு பிறகு எல்பிஎஃப்ல இருந்து விலகி, திமுகவில் இருந்து விலகி எம்எல்எஃப் என்று தொடங்கியவர். அந்த எம்எல்எஃப் இயக்கினார், ஆற்றலோடு இயக்கினார். மதிமுகவின் தொழிற்சங்கம் அது. ஆமா, மதிமுகவின் தொழிற்சங்கம். அந்த சொத்துக்களை திமுக கொண்டு போகக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த சொத்துக்களை இன்றைக்கு தனதாக்கி கொண்டவர். இன்றைக்கும் அந்த பஞ்சாலை சங்கத்தை இயக்கியவர். அவர் எப்படி கையாடல் செய்வாரு? அது மதிமுக சொத்தா? இல்லையே. அப்படித்தானே சொல்ல. தொழிற்சங்க தலைவன் துரைசாமியினுடைய வியர்வையால் விளைந்தது. மதிமுகவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது.